மனுஷங்க சூசைட் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கோம், நாயும் சூசைட் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபுல் கதையை சொல்கிறேன், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் டன்னுங்கிற பிரிட்ஜை சுற்றி தான் ஆரம்பிக்குது. அங்கே சுற்றி இருக்க அமானுஷன் தான் இந்த நிஜ கதை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1895 அந்த ஓவர் டன் பிரிட்ஜை வந்து கட்டுறாங்க. அந்த பிரிட்ஜு கட்டும் போதே வந்துட்டு அதை சுற்றி வந்துட்டு அனிமலுக்கு வந்துட்டு வியர்டான ஒரு விஷயம் நடக்குது. 1950s அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த சைடாக போக வந்துட்டு டாக்ஸ்லாம் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே குதிச்சு இறந்துறத வந்து பார்த்துருக்காங்க. நிறைய நாய்ங்க இறந்தும் போயிருக்கு, நிறைய நாய்ங்க உயிர் பிழைச்சி வந்துட்டு அடிபட்டு மேலே வந்துட்டு மறுபடியும் குதிக்கிறதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் யாருக்குமே ஒரு உண்மையான ரீசன் என்னன்னே தெரியல கடைசி வரைக்குமே. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை சுற்றி ஒரு அமானுஷ்யம் இருக்குது, ஏதாவது ஆவி அந்த மாதிரி இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 1994 ஒரு மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்ட ஒருவர் அங்கேருந்து அவரோட குழந்தைய வந்து அந்த பிரிட்ஜிலேருந்து தூக்கி போடுறாங்க. அந்த ஒரு சபிக்கப்பட்டதுனால தான் வந்துட்டு அந்த பிரிட்ஜில் வந்துட்டு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் இன்னும் மெச்சூர்டாலாம் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்ஜுக்கு கீழே சில அனிமல்ஸ்லாம் வாழுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அணில்கள், எலிகள் அந்த மாதிரிலாம் வாழுது. பெரிய மூக்குள்ள நாய்கள், அதாவது பார்த்தீங்கன்னா லேபர்டாக், அந்த ரிட்ரைவர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்மெல் சென்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதனால் அங்கே செவுத்துலேருந்து எட்டி பார்க்கும் போது அப்படியே உழுவுறது தான் வந்துட்டு அந்த சூசைட் மாதிரி தெரியுது நமக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமே அந்த பிரிட்ஜை சுற்றி இருக்க அமானுஷ்ய விஷயங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு புரியவே மாட்டேங்குது. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.